ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி மெத்தான வெந்தய தோசையும் அதுக்கு சரியான போட்டியாக எதிர்த்து நிற்கிற காரசாரமான தக்காளி சட்னியும் எப்படி செய்யலாங்கிற ரெசிபியை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபிக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பச்சரிசி, 1 கப் புழுங்கல் அரிசி அல்லது இட்லி அரிசி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 கப் அளவு உளுந்து சேர்த்திக்கலாம். 1/4 கப் அளவு வெந்தயம் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சு, இல்லைன்னா ஓவர் நைட் கூட ஊற வச்சு காலையில் எந்திரிச்சோனையும் அரைச்சி வச்சுக்கலாம். நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டேங்க. இப்போ காலையில் பாருங்கள், அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ ஒரு மிக்சி ஜார்லேயோ கிரைண்டர்லேயோ சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு அரைச்சாச்சுங்க. இது தோசை மாவு பக்குவத்தில் தான் இந்த மாவை அரைச்சிருக்கிறேன். மாவு ஒரு 4 மணி நேரம் புளிக்க விடலாம். மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறம் தோசை ஊற்றி காமிக்கிறேங்க. இப்போ காரசாரமான தக்காளி சட்னி எப்படி செய்யலாங்கிற ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கருவேப்பிலை சிறிதளவு, ஒரு நாட்டு தக்காளி, கொஞ்சம் புளி எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கலாங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் எடுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் சேர்த்திக்கலாம். வெங்காயம், பூண்டு, வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள். இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். கூடவே எடுத்து வச்சுருக்கிற புளியையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறுனதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு அரைச்சி ஒரு 4-5 மணி நேரம் ஆச்சுங்க. நல்லா உப்பி வந்திருக்குது பாருங்கள், நல்லா புளிச்சிருக்குது. இப்போ இது ஒரு தோசை தவாவில் ஆப்பமாக சுட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா லேசான ரோஸ்ட்டு மாதிரி கூட சுட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி சுட்டுக்கலாம். எப்படி சுட்டாலும் இந்த மாவு டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் ஆப்பம் மாதிரி கொஞ்சம் மொத்தமாகவே ஊற்றி எடுத்துட்டேங்க. இப்போ தோசையை வார்த்துட்டு நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்றேன். குயிக்காக வெந்துடும். இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் தோசை நல்லா வெந்துருச்சு பாருங்கள். அதை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா மெத்துன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. அடுத்த தோசை கொஞ்சம் லேசான தோசையாக கூட நான் ஊற்றி பார்த்தேன். அதுவுமே எனக்கு நல்லா வந்தது. நல்லா ரோஸ்ட்டு மாதிரி கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். 2 மெத்தட்லேயுமே நீங்கள் இந்த தோசையை வார்த்து எடுக்கலாம். இப்போ அதைய தக்காளி சட்னியோட பரிமாறிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டான சுவையான வெந்தய தோசை ரெடி ஆயிடுச்சு.